நண்பர்களுக்கு ஜேகே பிளம்பிங் சொல்யூஷனின் அன்பு வணக்கங்கள். இந்த ப்ரோக்ராமில் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க இருக்கிறது க்ளீனிங் பைப். நார்மலாக டோர் எல்போ, டோர் பெண்டு, டோர் ஒய், ப்ளைன் ஒய் இதெல்லாம் பார்த்துருப்போம். க்ளீனிங் பைப்பை பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். இதுதான் இந்த க்ளீனிங் பைப்பு. இது 2.5 இன்ச்சில் கிடைக்கிது, 3 இன்ச்சில் 4 இன்ச்சில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 இன்ச்சில் இருக்குது, 4 இன்ச்சில் இருக்குது, 3 இன்ச்சில் இருக்குது அப்படின்னு தெரியல. ஒன் சைடு உள்ள பைப்பை மாட்டிக்கலாம், இன்னொரு சைடு காலரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்படி காலரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோன்னா நடுவில் அப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். உங்களுக்கு வந்துட்டு எல்போ, டீ, பெண்டு அந்த ஆங்கிள் அல்ல. இது வந்துட்டு கப்ளர் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடியது. ஸ்ட்ரெயிட்டாக வர்ற லைனில் இடையில ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் ஒரு டோர் இருக்குது. அதனால தான் இது க்ளீனிங் பைப் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. அப்போ இது வந்துட்டு நான் நிறைய என்னோடய லைனில் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு இப்போது லைனில் யூஸ் பண்ணும்போது இது எதுக்கு வீடியோ அப்படின்னு தான் பார்த்தேன். லைனில் யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிடைக்கல, எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபிட்டிங்ஸ் வேணுமே அப்படின்னு நான் வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்தில், நான் இருக்கிறது கோயம்புத்தூர், ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் வடவள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு 10 கடையில் கேட்டு பார்த்தேன். க்ளீனிங் பைப்புனா என்ன அப்படின்னு முதல் கேள்வி. நாங்கள் 10 வருஷமாக கடை வச்சுருக்கிறோம், இப்படி ஒரு ஃபிட்டிங்ஸ் யாரும் கேட்டு வந்ததில்லை, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் ஃபஸ்ட்டு வந்தது. இப்போ எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. நான் 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் 10 வருஷமாக இப்படி ஒரு ஃபிட்டிங்ஸ் இருக்குதுங்கிறதே கடைக்காரங்களுக்கு தெரியலை. சரி, அப்போ ப்ளம்பர் கேட்டு வர்றது இல்லையா அப்படின்னு, நாங்கள் கடை வச்சு 10 வருஷமாச்சுங்க, ப்ளம்பர் இதை பற்றி இது வரைக்கும் கேட்டதில்லை, கேட்டுருந்தால் நாங்கள் வாங்கி வச்சுருப்போம். அப்போ இது வந்துட்டு டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் இந்த ஃபிட்டிங்ஸு கிடைக்கிது. இப்போ ஏன் இது இன்னும் பிரபலமாகலை அப்படின்னு தெரியலை. அதாவது அந்த ஆங்கிள்லேயே நம்ம போயிட்டுருக்குறோம். டோர் எல்போ, டோர் டீ, டோர் ஒய் அந்த ஆங்கிள்லேயே போயிட்டுருக்கும்போது இந்த ஃபிட்டிங்ஸை பற்றி ஒரு பெரிய புரிதல் இருக்கிற மாதிரி தெரியல. ஏறக்குறைய ஒரு 10 கடையில் கேட்டு பார்த்துட்டேன், அதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லைன்ட்டாங்க. அப்படி நீங்கள் தேடினாலும் கிடைக்காதுன்னு 2 கமெண்ட் வேறு. சரி, எதுக்கு பேசிட்டு அப்படின்னு தான் விட்டுட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா டீலர்கிட்ட போய் கேட்டேன். நான் கேட்டனாலே டீலர்கிட்டையே அந்த ஃபிட்டிங்ஸ் ஸ்டாக் இல்லை. அப்புறம் தேடி பிடிச்ச ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், ஷூட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். மெயினாக பார்த்தீங்கன்னா லைனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலாம், என்ன பர்பஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் நிறைய பக்கம் பார்க்கும்போது ஃப்ளோரிங்கில் லைன் கன்சிடர் பண்ணுவோம். சுற்றி இருக்கக்கூடிய சிவேஜ் லைனு, டாய்லெட் லைனு, வேஸ்ட் வாட்டர் லைன் எல்லாமே பில்டிங்கை சுற்றி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போவோம் இல்லையா. இந்த கன்சிடர் பண்ணிட்டு போகும்போது ஒரு ட்ராப் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ட்ராப்பு அல்லது ஒரு சேம்பர் போட்டாலும் இல்லையா. க்ளீனிங் பண்ணுறதுக்கு க்ளீனிங்கே பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. க்ளீனிங்கே பண்ண வேண்டி வராது, நாங்கள் செஞ்ச வேலையில் எல்லாம் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக ரிப்பேர் வரும், வராமலாம் இருக்காது. அப்போ அதுக்கு ரிப்பேர் வர்றதுக்கூட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் இல்லையா. இந்த மாதிரி வீட்டை சுற்றி சேம்பர் பண்ணுவோம். வேஸ்ட் வாட்டர் லைனு, டாய்லெட் லைனுக்கு எல்லாமே பார்த்தோன்னா ஒரு சேம்பர் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் கனெக்ஷன் பண்ணுவோம். இதை பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு சேம்பர், ஒரு ஜங்ஷன். இது மாதிரி ஒரு ஜங்ஷன் பண்ணுறது அப்படின்னுச்சுன்னா எப்படியும் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா இல்லாமல் ஒரு ஜங்ஷன் பண்ண முடியாது. இப்போது பார்த்து அப்படின்னுச்சுன்னா இன்னொரு விஷயம் சொல்லும்போது, இந்த ஜங்ஷனே வேண்டாம் அப்படின்னு போட்டு மேலே டைல் வச்சு மூடிடுறாங்க. ஓப்பன் கிடையாது, வீட்டை சுற்றி ஒன்றுமே தெரியவே கூடாது அப்படின்னு டைல் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்மெல் வந்துட்டு வேறு எங்கேயும் போக வழி இல்லை. இந்த கொசு உற்பத்தி ஆகிறது எல்லாமே பார்த்து அப்படின்னுச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் சிக்கலாக தான் போய் முடியும்.
அதனால் இந்த மாதிரி ஓப்பன் வீட்டை சுற்றி கொடுத்துக்கிறது லைனில் ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். சப்போஸ் அது முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி லைனில் இந்த ஃபிட்டிங்ஸ் போடலாம். போட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேம்பர் பண்ணுற வேலை அந்த பைப்புக்குள்ளே அப்படியே அந்த கண்டினியூட்டி அப்படியே போயிடும். அப்போ அந்த டோர் எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக நம்ம எப்பாவது பிளாக் ஆச்சு அப்படின்னா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம ரிப்பேர் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே கம்பி விட்டு ஒரு 20 அடிக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 20 அடிக்கு வீட்டை சுற்றி வரும்போது சேம்பர் வேண்டாம் அப்படிங்கக்கூடிய இடங்களில் சொல்கிறேன். ஒரு 20 அடிக்கு, இது 2 இன்ச்சாக காட்டியிருக்கிறேன், 4 இன்ச்சில் இருக்குது, 3 இன்ச்சில் இருக்குது. இதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா லைனில் கரெக்டாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போகும். அதில் பார்த்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு இது கிளியராக க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம சௌகரியமாக இருக்கும். அப்போ எப்படி இருந்ததுன்னா ஸ்மெல் வராதான்னு அடுத்த கேள்வி வந்தது அப்படின்னு சொன்னால், இதில் இருந்து ஒரு பிரான்ச் எடுத்து வாலில் ஒட்டி ஒரு பெண்டு போட்டு ஒரு கவுல் போட்டு காட்டிடணும். காட்டிச்சு அப்படின்னா மேலே தூக்கிடணும். வாலில் ஒட்டி எப்படி காட்டுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து மேலே ஒரு கவுல் வச்சு காட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் அதில் ஏர் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அப்போ ஃப்ளோரிங்கில் எங்கே தேவைப்பட்டாலும் இதை வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா அடிஷனில் எங்கேயாவது அதிகப்படி பெண்டு வருது அப்படிங்கக்கூடிய இடங்களில் இதை யூஸ் பண்ணலாம். நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி தான், மற்றபடி அந்த பெண்டு இல்லை, டிஎல்ல ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய கப்ளர் மாடலில் இது வருது. இப்போ நான் எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன், இப்போது இது ஒரு சின்ன வேலையில் இப்போ யூஸ் பண்ணது என்னங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மாடியில் ஒரு இண்டியன் வாட்டர் கிளாசெட் ரிமூவ் பண்ணிவிட்டு வெஸ்டர்ன் கிளாசெட் செட் பண்ணுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கன் ஏரியாவை க்ரியேட் பண்ணிவிட்டு, இது வந்துட்டு ஏற்கனவே சங்கன் ஏரியா கிடையாது, ஃப்ளோரிங்கில் இருந்து ஸ்டெப் ஏறி தான் வருது சங்கன் ஏரியா. அப்போ அந்த ஏறி வரதில் டவுன் பண்ணி அதுக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டை மட்டமாக கொடுக்கல. இப்போ என்னோடய மெத்தட் எப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் தனியாக வந்துடும். அதை வந்துட்டு இந்த மல்டி ட்ராப் கிட்ட வந்து முன்னால் வந்து அது சேர்ந்துடும். அதோட எப்படி வருது அப்படின்னா, பார்த்திங்கன்னா தெரியும், மல்டி ட்ராப்பு ஒரு ஸ்டெப்பு இந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னுச்சுன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அந்த கார்னரில் வேஸ்ட் வாட்டர் லைன் போய் சேராது. அங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு மற்றதுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கிட்ட கால் வச்சு யூஸ் பண்ணும்போதும் அந்த இடத்துல நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் இப்போ இங்கே செட் பண்ண போகிறேன். அப்போ அப்படி செட் பண்ணும்போது பார்த்தது அப்படின்னா, இப்போ உள்ள எல்லாமே ஒரு ஃப்ளோரிங் போட்டு சீப்பேஜ் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி இருந்த ஒரு ட்ராப்புடைய ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் அப்போ வந்துட்டு காஸ்டைன் ட்ராப் வந்துட்டு இதே இடத்துல காஸ்டைன் ட்ராப் வந்து இந்த ஒரு மவுத்து தெரியும். இந்த மவுத்தில் தான் நமக்கு அந்த பைப் போயிட்டு இருந்தது. அப்போ 2 இன்ச் தான் காஸ்டைன் ட்ராப்புடைய மவுத்துக்கு. இப்போ 2 இன்ச்சாக சூட் ஆகும். அதில் காலர் அடித்து அப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ இப்போ இந்த ரெனோவேஷன் ஒர்க் வரவும் அதெல்லாம் எடுத்துகிட்டு பிரித்து வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியல. ஏன்னா பாத்ரூம் வந்து உடைக்க வேண்டாம், உடைக்க அது வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க் அதிகமாகிட்டே போகுது. அதனால் அது வேண்டாம் அப்படின்னு ட்ராப் செட் பண்ணி அந்த சங்கன் ஏரியாக்குள்ளேயே தான் எல்போ போட்டு லைன் எடுத்துருப்பேன். இந்த வால் ஒட்டி அது இறங்கி இருக்குது. கீழே வந்துட்டு பிளைன் வால். இந்த பாத்ரூமுக்கு நேர் கீழே வந்துட்டு ஹாலோவாக ஓப்பன் ஏரியா தான். பேக் சைடு வந்து யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி வந்துடும், ஓப்பன் ஏரியா. அதனால இந்த இடத்துல வேறு எங்கேயுமே நம்ம பேக் சைடு நம்ம கொண்டு போக முடியாது. இந்த எல்போ அப்படியே பின்பக்கம் செவுத்து ஒட்டி திருப்பலாமே அப்படின்னா அந்த இடத்துல லைன் எடுக்கிறதுக்குள்ள சௌகரியங்கள் இல்லை. அதனால எல்போ வந்துட்டு நான் பாத்ரூமில் மேக்ஸிமம் எல்போவை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு டீட்டெயிலாகவே வரும். அந்த பெண்டு எல்போவை கம்மி பண்ணோன்னா தான் நமக்கு யூஸ் பண்ணும்போது பிளாக் ஆச்சு அப்படின்னுச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் நம்ம அதை சரி பண்ண முடியும். ஆனால் அப்படி பார்க்கும்போது பார்த்தது அப்படின்னுச்சுன்னா சிலர் கேட்பாங்க, பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கள் பாத்ரூமில் பிளாக் ஆனதே இல்லையே அப்படிம்பாங்க. ஆகாத வரைக்கும் சந்தோஷம். ஆகிற பிளாக்கை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்குறோம். அதுலேயும் பார்த்தோன்னா ஹவுஸ் ஓனர் இருக்கிற வீடு வேறு. இந்த ரெண்ட் ஹவுஸ் எல்லாம் வரும்போது பார்க்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 மாதம் குடியிருப்பாங்க, அப்புறம் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க.
மறுபடியும் ஒரு 3 மாதம் காலியாக கிடக்கும், அல்லது 2 மாதம் காலியாக கிடக்கும். அப்போ அந்த லைனில் இருக்கிற செடிமெண்ட் அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரை ஆகி அப்படியே தங்கிடும். அடுத்த ஆள் வந்து யூஸ் பண்ணும்போது அது மெல்ல மெல்லமாக லைனில் வந்து சேர்ந்துடும். இப்போ அந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்து அப்படின்னா, அந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள் அப்படின்னுச்சுன்னா அதை நம்ம பிரிச்சுன்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. அதாவது ரெண்ட் ஹவுஸா ஓன் ஹவுஸானெல்லாம் நம்ம ஐடியா பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு போடக்கூடிய லைனில் செய்யக்கூடிய ஒர்க்கில் யார் வந்தாலும் அதில் வந்துட்டு சொல்யூஷன் பார்க்குற மாதிரி இருக்கணும், ரிப்பேர் பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்போ இதில் வந்துட்டு கம்மி தான் பெண்டு, ஒரு பெண்டு 2 பெண்டு. சில பாத்ரூமில் பார்த்தோன்னா 7 பெண்டு 8 பெண்டெல்லாம் வருது, நான் பார்த்துருக்குறேன். அது சில பிளானிங் அந்த மாதிரி இருக்குது. அது நான் அந்த கமெண்ட்டுக்குள்ளே போக விரும்பலை. இப்போ அந்த மாதிரி வரும்போது கூட பாத்ரூம்குள்ளே இந்த லைனை செட் பண்ணுவோம். பைப் லைனில் இடையில இல்லைன்னா ஒரு கார்னரில் செட் பண்ணிவிட்டு ஒரு கிரேட்டிங் வச்சிட்டோம் அப்படின்னுச்சுன்னா அந்த பிளாக் ஆச்சு இல்லை நடுவில் வந்தாலும் சரி, வால் ஓரத்தில் ஒட்டி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துலையும் இந்த அதாவது வால் ஓரத்தில் அப்படின்னா இந்த லைன் இப்போ இப்படி வருது, இப்படி வால் ஓரத்தில் வருது அப்படின்னா அந்த லைனில் கூட ஒரு 5-6 பெண்டு வரும்போது அதை நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லைனை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கிளீனிங் பைப்பை செட் பண்ணிட்டோன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஜங்ஷன் போட்டோம், ஃப்ளோரிங்கில் லீக் ஆச்சு அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இதில் வராது. இப்போ இதில் வந்துட்டு 2 பெண்டு மேக்ஸிமம் தவிர்க்க முடியாத போச்சு. ஒரு பெண்டு இல்லை 2 பெண்டு, மறுபடியும் அது தவிர ட்ராப் வச்சாச்சு. ட்ராப்புக்கு 4 வால் ஒட்டி நான் வைக்க மாட்டேன் ட்ராப் எப்போவுமே, இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஒரு பிளாட்ஃபார்ம் வருது அப்படின்னா இந்த ஓரத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் வருது கணக்கு வச்சுக்கலாம். 3 அடி காட்டியிருக்கிறேன். வால் டு வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு 3 அடி காட்டியிருக்கிறேன். 3 அடி 3.25 அடி. இப்போ இங்கே தான் பேக் சைடு பைப் வருது, எக்ஸ்ட்ரா வருது, அதுன்னு வேலை முடியல. நம்ம இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஓரத்தில் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் வருது அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து கரெக்டாக 1 அடி வர்ற மாதிரி பிரித்து எடுத்து அதில் இருந்து 3 இன்ச்சு தள்ளணும். இந்த பிளாட்ஃபார்முடைய ஓரத்தில் இருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளணும். அது கரெக்டாக சொல்லப்போனால் பாருங்க, இந்த ரீப்பர் வச்சுருக்கிறேன் பாருங்க, இந்த செவத்தோரத்தில் ஒரு மார்க்கும் பண்ணியிருக்கிறேன். அந்த மார்க்கு தான் அடையாளம். இந்த ரீப்பர் அளவுக்கு பிளாட்ஃபார்ம் வந்துடும். இப்போ வந்துருச்சு அப்படின்னுச்சுன்னா இதில் இருந்து ஒட்டி வரக்கூடாது, இதில் இருந்து ஒரு 3 இன்ச்சு கேப் வர மாதிரி, பேக் சைடும் ஒரு 3 இன்ச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா அந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்துட்டு ஃப்ளோர் ஏரியா தானே, இதுவும் ஃப்ளோர், இது வந்துட்டு வால் வருது, இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் வருது. இப்போ இந்த பக்கம் 2 பக்கமே 3 இன்ச்சு வச்சு போட்டு தான் நம்ம அந்த கிரேட்டிங்கை செட் பண்ண வேண்டி வரும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அந்த ஓரத்தில் கிராஸ் கட்டிங் போட்டு டைல் செட் பண்ணி ஸ்லோப் கொடுக்கறதுக்கு, நாளைக்கு கிரேட்டிங்கில் லீக்கேஜ் ஆகாமல் பார்க்கறதுக்கு எல்லாமே இது சௌகரியமாக இருக்கும். அதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா கார்னரில் வச்சாலும் 3 இன்ச்சு தள்ளி வைக்கிறது மிக மிக நல்லது. இப்படி வச்சுட்டோன்னா தான் ரொம்ப சௌகரியம். அதாவது வீட்டுக்காரங்க ஒரு தடவை கூப்பிட்டாங்க அப்படின்னுச்சுன்னா அடிக்கடி பிளம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா. எப்போவுமே வீட்டுக்காரங்க அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும். பிளம்பரையே நினச்சிக்கிட்டு இருந்துட்டு இல்லைடா பிளம்பர் இப்படி லைன் போட்டாப்லையே நமக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் நினச்சது அப்படின்னுச்சுன்னா ஒரு ட்ரிப்பு வேலையை முடிச்சுட்டு வந்தோட முடிஞ்சிடணும். ரிப்பேர் ஒர்க்கு அப்படின்னா நியூ ஒர்க்கை கூப்பிடலாம். ரிப்பேர் ஒர்க்குங்கிறது மேக்சிமம் அந்த பிளம்பரை கூப்பிடாமல் இருந்ததுனா தான் பிளம்பருக்கு மதிப்பு இல்லைங்களா, அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இது 3 இன்ச்சு நான் தள்ளி வச்சிருக்கிறேன். இப்போ இது வந்துட்டு இந்த நான் மாட்டி இருக்கிறது பார்த்தா ஃபினோலெக்ஸ், உங்களுக்கு அது சைடில் இந்த எழுத்து தெரியும்னு நினைக்கிறேன், ஃபினோலெக்ஸ். அது ஏன் ரொம்ப டீட்டெயிலாக காட்டுறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னால் ஒரு ட்ராப்புடைய இதோடு போட்டிருந்தேன், அதில் வந்துட்டு முக்கியமாக காட்டியிருந்தேன். இந்த 4 இன்ச்சில் ஒரு கவரிங் பைப்பு, டெப்த்தில் இருக்கும்போது கவரிங் பைப் ஒன்று கொடுப்போம். கவரிங் பைப் கொடுத்தது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஷட்டர் இருக்கு இல்லையா, அது ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். இது இதுக்கு முன்னால் 1-2 வீடியோ போட்டேன். அந்த 1-2 வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் சொல்லவும் சுப்ரீம் கம்பெனியில் உடனடியாக அது எந்த இதுன்னு தெரியல, இது நான் சொன்னதுனாலயா இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஐடியான்னு தெரியல, அந்த கேப் கொடுத்துட்டாங்க. ஃபினோலெக்ஸில் இன்னும் அவங்களுக்கு அந்த மனசு வரலை அப்படி தான் சொல்லணும். ஷட்டர் எடுக்க முடியாது, இந்த பைப்பு நம்ம மேலே மாட்டிட்டோம் அப்படின்னா ஷட்டர் எடுக்க முடியாது. அப்போ இந்த மேல் மட்டத்தில் காலர் அடித்து வச்சு பேஸ்ட்டு போட்டு ஒரு வேறு ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ அப்படி பண்ணணும். எப்படி அப்படின்னா காலர் இருக்குது, நான் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி காலர் வந்துருச்சு அப்படின்னா இது 4 இன்ச்சில் காலர் வச்சுருக்கிறேன்.
அப்போ நமக்கு அந்த ஸ்டெப்பு தனியாக தெரியும் பாருங்கள். அப்போ அப்படி வச்சு போட்டு பேஸ்ட்டை போட்டு தான் நம்ம எடுத்து வேலையை செய்ய முடியும். அப்போ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இது இவங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அது இன்னும் ஃபினோலெக்ஸ் அப்படின்னு தான் நான் போயிட்டுருக்கிறேன். அது இன்னும் இந்த சில கம்ப்ளைண்ட் எப்பவுமே அது வந்துட்டு போய் சேரணும், அவங்களுக்கு ரீச் ஆகணும். அவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னுச்சுன்னா அதோடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடிய ப்ளம்பருக்கு சொல்லணும். எனக்கு இப்படி தான் கிடச்சிது. ஃபினோலெக்ஸில் இப்படி தான் கிடச்சி. அதுவும் இல்லாமல் இது சாதாரணமாக இது வந்துட்டு டீலர்கிட்ட இருந்தே தான் வாங்கியிருக்கிறேன். அப்போது அந்த ஒரு இது மிஸ்டேக் இதில் ஃபினோலெக்ஸில் இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது, அதை சொல்ல வரேன். ஓகே, ரைட்டு. அடுத்தது இந்த ஃபினோலெக்ஸில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இதை எடுக்கிறேன். ஃபினோலெக்ஸ் இதுன்னு பார்த்தா ஃபினோலெக்ஸ் சைடில் எடுத்து தெரியும். நான் இப்போ இந்த ஷட்டர் எடுக்கிறதுக்கு சௌகரியமாக கப்ளர் வச்சு யூஸ் பண்ணாமல் நம்ம அந்த பைப்பை வச்சது அப்படின்னா அந்த ஷட்டர் முன்பக்கம் கேப் விட்டு நிற்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த மாடலை கொஞ்சம் மாற்றி பிளான் பண்ணாங்க அப்படின்னுச்சுன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் யூஸ் பண்ணி. நாளைக்கு இதெல்லாம் வச்சு கவர் பண்ணதுக்கு பின்னால் ஷட்டர் எடுக்க வரல அப்படின்னா இது எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இது வந்து திடீர்னு அந்த 2 ரவுண்டு தான் இருக்குது மரை. இந்த 2 ரவுண்டு மரையை வச்சு இதையே எடுத்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஷட்டர் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும், இருந்தால் தான் அது சௌகரியப்படும். இதெல்லாம் வச்சு நம்ம பெருசாக இதை எடுத்து க்ளீன் பண்ணோன்னெல்லாம் சொல்ல முடியாது. கை உள்ள விட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த 2 ரவுண்டு குறைய 1/4 இன்ச்சு கூட தாண்டுது, அவ்வளோதான். இந்த மரையை வச்சுட்டெல்லாம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதை க்ளீன் பண்ணிக்கலாமே அப்படின்னு கூட ஆர்கியூமெண்ட் வந்தது அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. ஷட்டர் எடுத்து பண்ணுற மாதிரி வராது. அடிப்பக்கம் தேங்கி இருக்கிற அழுக்க ஷட்டரை எடுத்துனா தான் கிளியர் பண்ணவே முடியும். ஆக இருக்குது. அது இப்போ மூடி கட்டிடுச்சு. ஓகே, ரைட், அவ்வளோதான். இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் மறுபடியும், ஏன்னா அது ஃபினோலெக்ஸால் மறுபடியும் டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிளியராக காட்டுறேன். ஓகே, இப்போது அந்த ட்ராப்பை பற்றி அந்த டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். சரி, அப்போ இந்த எல்போ வந்துட்டு 2 எல்போ வந்துடுச்சு. இப்போ நான் சொன்னது அதாவது ஒரு எல்போ அப்படின்னுச்சுன்னா அந்த பிளாக்கேஜ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி. அதாவது இப்போ இந்த ஃபஸ்ட்டு எல்போ வருது அப்படிங்கும்போது இதில் வந்துட்டு இந்த மல்டி ட்ராப்பில் இருந்து அந்த ஷட்டரை நம்ம எடுத்துட்டு, இல்லைங்களா, ஷட்டரை நம்ம எடுத்துட்டு இங்கேருந்து அது வரைக்கும் பார்த்து அப்படின்னா எதையாவது வச்சு ட்விஸ்ட் அடித்து எடுத்துடலாம். அப்போ அடுத்த எல்போவில் அந்த பிளாக் வந்தது அப்படின்னுச்சுன்னா இதை எப்படி எடுப்போம் தெரியல, இல்லையா? இந்த ஃபஸ்ட் எல்போவுக்கு பார்த்தோம் அப்படின்னுச்சுன்னா நம்ம அங்கேருந்து ட்விஸ்ட் அடித்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு கம்பியே உள்ளே வளைஞ்சு போ அப்படின்னு சொல்லி இங்கே வா, இங்கே வந்து இதெல்லாத்தையும் எடு அப்படின்னாலும் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால தான் மேக்ஸிமம் பெண்டை கம்மி பண்ணுங்க. இது நிறைய வீடுகள் நான் பார்த்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வாசல் கூட்டுற சீமார்னு சொல்கிறோம் இல்லையா, தென்னை சீமார் அப்படிம்பாங்க, அதை வச்சு பாத்ரூம் க்ளீன் பண்ணுவாங்க. குச்சி பொடி பொடியாக உடஞ்சி லைனுக்குள்ளே போகும். அதான் நான் அப்போ கொஞ்சம் நாள் சொன்னது, ரெண்ட் ஹவுஸில் எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்போ க்ளீனிங் பர்பஸ் என்னங்கிறத நம்ம கொடுக்கணும். அதனால தான் இந்த க்ளீனிங் பைப்பை பற்றி, அதுக்காக இதுக்கு பேரே க்ளீனிங் பைப் அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஐட்டத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணக்கூடிய பைப் அப்படிங்கிற இதில் தான் இது வந்துருச்சு. அந்த டோர் வச்சு நம்ம உள்ள வாஷர் இருக்கும், கரெக்டாக க்ளீன் பண்ணலாம். இது நான் சுப்ரீமில் வாங்கியிருக்கிறேன், ஃபினோலெக்ஸில் வாங்கினேன். ஃபினோலெக்ஸில் தீந்துருச்சு, அதனால் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து சுப்ரீமில் வாங்கியிருக்கிறேன். இது கொஞ்சம் லென்த்து கம்மி, ஃபினோலெக்ஸில் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கிடைக்குது. அப்போ இந்த ஒரு எல்போவில் க்ளீன் பண்ணுறது எப்படி, அதுக்காக தான் நம்ம கீழே வந்துட்டு அந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே லைன் செட் பண்ணிக்கிட்டேன். இந்த ட்ராப்பும் மட்டம் இருக்கணும். இது ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது தான். அது காட்டும்போது ஒரு ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லணுமேங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில் கொடுத்தேன். இனி நம்ம கீழே அதை எப்படி செட் பண்ணியிருக்கிறோங்கிறத பார்ப்போம். இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றுட்டுருக்கோம். அந்த கீழே ஓப்பன் ஏரியான்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, இந்த யூட்டிலிட்டி ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வாஷிங் ஏரியா அது இதெல்லாம் வரக்கூடிய அந்த இடம் தான் இது. இந்த இடத்துல மேலே வந்துட்டு அந்த பிளாஸ்டிங் பண்ண இடம் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கேருந்து பைப் இறங்குறது தெரியும். இந்த இடத்து தான் மேலே வந்துட்டு 2 பாத்ரூமை வந்து சென்டரில் இந்த பில்லர்கிட்ட 2ஆக பிரிஞ்சு இந்த பக்கம் ஒரு பாத்ரூம், லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்றுன்னு வருது. அப்போ இதில் வந்துட்டு நமக்கு
மேலே பக்கத்தில் பார்ப்போம். இது ஏற்கனவே ஒரு லைன், ஆல்ரெடி ஒரு லைன் வந்துட்டு ஒரு பாத்ரூம், அந்த பக்கம் இருந்த ஒரு பாத்ரூம்லேருந்து லைன் வந்து இதில் வெர்டிக்கலாக கீழே இறங்குது. அந்த லைனில் தான் இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேட்ச் ஒர்க் பண்ண இடத்துல ஒரு க்ளீனிங் பைப் ஒன்று போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அது இருந்தால் தான் அங்கே சௌகரியமாக. அந்த 2 எல்போஸ் ஒன்று இருந்தது இல்லையா, அந்த இடத்துல பார்ப்போம், பக்கத்தில் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், க்ளீனிங் பைப்பு சீலிங்கில் இருந்து ஒரு 3 இன்ச்சு விட்டு கீழே இறக்கி வச்சுருக்கிறேன். இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல டோர் எல்போ இருந்துட்டாவே போதுமே அப்படின்னு அடுத்த ஆர்கியூமெண்ட் வரலாம். இங்கே என்ன டோர் எல்போ போட்டாலும் இதோடைய ஹைட் 1.5 அடி வருது அப்படின்னுச்சுன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. இந்த க்ளீனிங் பைப் அங்கே போட்டோன்னா அடுத்து இங்கே வந்துட்டு ஒரு டோர் டீ போட்டிருக்கிறேன். இறங்குற இடத்துல ஒரு டோர் டீ போட்டு இங்கே இருந்தால் கீழே இப்படி லைன் இறங்குது, இறங்கி எப்படி ஸ்ட்ரெயிட்டாக கீழே போகுது. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இங்கிருந்து இந்த டோர் டீயில் இருந்து இந்த எல்போ வரைக்கும் போகக்கூடிய இடத்த நம்ம இந்த டோர் டீலிருந்து குத்தி க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ மேல் பக்கம் இருந்து அந்த எல்போவில் பிளாக் இருக்குது அப்படின்னா இந்த க்ளீனிங் பைப்பில் இருந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும். இது வந்துட்டு ஃபினோலெக்ஸ் தான். இது எழுத்து நல்லா தெரியுது, ஒரு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா இது வந்துட்டு நாளைக்கு ஏதாவது தேவைப்படும் போது அந்த இடத்த ஓப்பன் பண்ணி அங்கேருந்து கம்பி விட்டு குத்துறோன்னா மேலே ஒரு 3/4 அடியிலேயே அந்த எல்போ கிடச்சிரும். அடுத்த எல்போ வந்துட்டு மல்டி ட்ராப் கிட்ட வருது, உங்களுக்கு மேலே காட்டிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இடங்களில் ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட் இது போட்டே ஆகணும். போட்டால் தான் நமக்கு வந்துட்டு நாளைக்கு யாராக இருந்தாலும் அந்த சொல்யூஷன் டக்குன்னு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த க்ளீனிங் பைப்பு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். இங்கேன்னு இல்லை, அதை கீழே மண்ணுக்குள்ளே அந்த ஜங்ஷன்லேயும் போடலாம். இந்த இடத்துல நான் சாக்கெட் அடித்து போட்டேன், ஏன்னா அது வெர்டிக்கல் ஆனதுனால ஒரு பைப்பை சூடு பண்ணி வளைச்சி போட்டிருக்கிறேன். மண்ணுக்குள்ளே போடும்போதும் சூடு பண்ணி வளைச்சி போடலாம், தப்பு இல்லை. லீக்கேஜ் ஏதாவது வந்து அப்படின்னுச்சுன்னா மண்ணுக்குள்ளே போயிடும் தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் சங்கன் ஏரியாவில் அல்லது ஃப்ளோரிங்கில் போடும்போது சூடு பண்ணி போடவே கூடாது. அதில் வந்துட்டு கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால் கப்ளர் வாங்கி கொஞ்சம் முன்னால் இந்த மல்டி ட்ராப்பில் க்ளீனிங் பைப்பில் கப்ளிங் வச்சு காட்டியிருப்பேன், கம்பெனி பிராண்டட் கப்ளிங். அந்த கப்ளிங்கை பேஸ்ட்டு போட்டதுன்னா தான் அந்த சூடு அது தாக்கு பிடிக்கும். அதனால ஃப்ளோரிங்கில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரிங்கில் செகண்ட் ஃப்ளோரிங்லாம் போடும்போது காங்க்ரீட்டில் போடும்போது நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி போடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஃபிட்டிங்ஸ் இருக்குது. ஏன்னா இது அதான் சொன்னேனே, 10 வருஷமாக கடையில் கேட்கவே இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. நான் 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ சரி, கீழே வெர்டிக்கல்ல எங்கே போடலாம் பார்ப்போம். இப்போ மேலே இருந்து லைன் இப்படி கீழே இறங்குது, அங்கே ஒரு எண்டு கேப் போட்டு அந்த லைனை பிரித்து மாற்றிட்டேன். இல்லை சொல்கிறேன், ஒரு பைப் லைன் இப்போ கீழே இறங்குது. இறங்கி இப்படி வந்து இது மண்ணுக்குள்ளே சேருது. இங்கே நான் சேம்பர் காட்டியிருக்கிறேன், அதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச வேலை. இங்கே நான் சேம்பர் காட்டிட்டேன். சேம்பர் இல்லை அப்படின்னு ஒரு ஆங்கிளில் நம்ம பேசணும் அப்படின்னா இந்த க்ளீனிங் பைப்பை இங்கே காட்டிக்கலாம். மண்ணுக்குள்ளே இறங்குற இடத்துல இந்த க்ளீனிங் பைப்பை நம்ம ஒரு 1/2 அடி 3/4 அடி அல்லது தரமட்டத்தில் மேக்ஸிமம் இப்படி வச்சு காட்டி நம்ம லைனை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா தரைக்குள்ளே ஏதாவது பிளாக் ஆச்சா இல்லையா, லைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த டோரை ஓப்பன் பண்ணி இதை நம்ம பார்க்க சௌகரியமாக இருக்கும். எல்லா பக்கமுமே இப்போ டாய்லெட் லைன் இந்த மாதிரி இறங்குது, இறங்குற இடத்துல ஒரு க்ளீனிங் பைப்பை நம்ம காட்டிட்டோம் அப்படின்னுச்சுன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு டைமில் பிளாக் ஆச்சா ரிப்பேர் ஆச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அடுத்த கேள்வி வரும், இப்போ இந்த டோரை கழட்டிட்டு குழந்தைய கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எல்லா பக்கமுமே கீழே பாத்ரூமில் வரக்கூடிய இடங்களில் டோர் பெண்டு டோர் எல்போ வரத்தான் செய்யும். எல்லா பக்கமுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்லெட் லைன் எல்லாத்துலேயுமே டோர் பெண்டு வரத்தானே செய்யும். டோர் பெண்டு வரும். இந்த இடத்துல பார்த்து அப்படின்னுச்சுன்னா இப்படி ஓப்பன் லைனாக கொடுக்கும்போது இதில் இப்படி தான் வரும், ஃபிட்டிங்ஸ் வரத்தான் செய்யும். அப்போ வந்துட்டு டைட் வச்சுக்க வேண்டியதான். டைட்டு வச்சுட்டு அது கரெக்டாக நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். வீட்டை சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு ஃபிட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நமக்கு நாளைக்கு ரிப்பேர் பார்க்கும்போது நம்முடைய ஃபினான்ஸ் அளவில் அந்த செலவுகளை ரொம்பவே குறைக்கும். ரொம்ப முக்கியமான ஃபிட்டிங்ஸாக இருக்குது அது. ஆகையால் இதை பற்றி இனி லைன் போடுறவங்க கொஞ்சம் கவனம் வைங்க. ஹவுஸ் ஓனர் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இதில் ஒரு ஞாபகத்தில் வைங்க. இது வந்துட்டு நம்ம கூப்பிட்டு ஒருத்தரை கேட்குறத விட ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியாவை வச்சு அடுத்து ப்ளம்பரை கூப்பிட்டு பேசும்போது அது ஈஸியாக லிங்க் ஆகும். அந்த லைனில் நம்ம போகிறதுக்கு டக்குன்னு ஒரு
ரூட் கிடச்ச மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிக்கலாமே அப்படிங்கும்போது சடால்னு ப்ளம்பருக்கும் ஒரு ஐடியா வரும். சரி ரைட்டு கரெக்ட் தான், பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. புது லைனில் புது பில்டிங் செய்யும்போது மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுங்கள். வேலூரில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்போ யூடியூப்பை பார்த்து தான் நிறைய டீட்டெயில் கேட்டு போட்டாங்க. ஒரு மேடம் அதை பற்றி போட்டாங்க. அவங்ககிட்ட இது பாத்ரூம்குள்ளே வாஷ் பேசின் லைனில் ஒரு 7 பெண்டு 8 பெண்டு வந்தது. பாத்ரூம்குள்ளே வாஷ் பேசின் லைனில் அவ்வளோ பெண்டு தேவையில்லை, பெண்டு வருது, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு தான் பாத்ரூமில் ஃப்ளோரிங்கில் அந்த 1.5 இன்ச்சில் பார்த்து அப்படின்னுச்சுன்னா இதை செட் பண்ண வச்சேன். ஃப்ளோரிங்கில் தரையில் இப்படி வரும், அதான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாலே சொன்னதான், தரையில் இப்படி வரும். அப்போ அது 1.5 இன்ச் லைனில் இது 2.5 இன்ச் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா 2 பக்கம் ரெடியூசர் போட வச்சேன். எல்லாம் ஃபிட்டிங்ஸ் சொல்லி அவங்களே கடையில் வாங்கி வச்சு எப்படி செட் பண்ணுறதுன்னு எல்லாம் வீடியோவிலே எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்தேன். பண்ணி 2 பக்கமே அந்த 2 ஃபிட்டிங்ஸை போட்டு அந்த ரெடியூசர்லேயும் உள்ளே தேங்கி நிற்குமேன்னு அடுத்த ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். அந்த ரெடியூசரில் அடிப்பக்கம் மட்டமாக இருக்கக்கூடிய மாடல் ஒன்று இருக்குது. ரெடியூசரில் 1 இன்ச்சு டவுன் டயா சுருங்கி வரக்கூடிய மாடல் ஒன்று இருக்குது. இன்னொன்று கடையில் கேட்டிங்க அப்படின்னா அடிப்பக்கம் மட்டும் ப்ளைனாக மட்டமாக இருக்கும். அதாவது தண்ணி வந்துட்டு லைனில் நிற்காது. இது 2.5 இன்ச்சு இது 1.5 இன்ச்சுன்னு ஆகும்போது 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட் அடிக்கும். அப்படி வராமல் அது கீழ்ப்பக்கம் மட்டமாக இருந்ததுன்னா அடிப்பக்கம் ஃப்ளோ கரெக்டாக போயிடும். அந்த ஸ்டெப்பு ஏறுறது மேல் பக்கமாக வந்துடும். அப்படி வரும்போது அந்த 5 பெண்டு 6 பெண்டு வரக்கூடிய இடங்களில் நடுவில் இதை செட் பண்ணி மேலே ஒரு கிரேட்டிங் வைக்க சொன்னேன். அப்படி வச்சாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் ஆரம்பத்தில் தெரியாது. 4 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது லைன் பிளாக் ஆச்சு அப்படின்னா பைப்பு பூராமே வெட்டி எடுக்கிற மாதிரி வரும், அல்லது ஓப்பன் லைன் போடுற மாதிரி வரும். அப்போ இந்த மாதிரி வச்சு செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஒரு சின்ன கிரேட்டிங் தானே வைக்க போகிறோம், ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச்சு கிரேட்டிங் வச்சுட்டோன்னாவே போதுமே. போட்டதை கிளியர் பண்ணிட்டோன்னா அதிலிருந்து எடுத்து பார்க்குறதுக்கு, இல்லைன்னா 4 இன்ச்சு பைப்பை வச்சு மோல்டு பண்ணி மண்ணுக்குள்ளே வைக்கும்போது எப்போவுமே அப்படி தான் 4 இன்ச்சு பைப்பு இல்லைன்னா 6 இன்ச்சு பைப் வச்சு மோல்டு பண்ணி கலவையை போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னுச்சுன்னா உள்ளே கைவிட்டு நம்ம அந்த நட்டை திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். ஆகையால் இது லைனில் படுக்க வசதிலையும் போடலாம், வெர்டிக்கல் வசதிலையும் போடலாம். சீலிங்கில் இருந்து பைப்பு இறங்கக்கூடிய இடத்துல இப்போ நான் காட்டின வீடியோ தான், அங்கேயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னுச்சுன்னா மேக்ஸிமம் செலவுகளை குறைக்கலாம். இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸை வந்துட்டு நம்ம மைண்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும், ஒர்க்கு டெவலப்மெண்ட் ஆகும். நல்லது நண்பர்களே, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். எப்போவுமே என்னுடைய ஃபோன் நம்பர் இதிலே வரும். ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம பேசுவோம், நிறைய பேசுவோம். நல்லது நண்பர்களே, நன்றி, வணக்கம்.